ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விராஸ் கார்டன். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் என்ன பார்க்க போகிறோன்னா பஞ்சகாவிய விளக்கு தான். இந்த பஞ்சகாவிய விளக்கு நான் எப்படி தயாரிக்கிறது தான். இதுக்கு தேவையாக இருக்கிற பொருள் என்னென்ன எடுத்துன்னு இருக்குன்னா மாட்டுச்சாண பொடி எடுத்துன்னு இருக்கேன், பால், நெய், தயிர், அப்புறமா மாட்டோட கோமி எடுத்துன்னு இருக்கேன். இந்த 5 பொருள் தான் பஞ்சகாவியோட முக்கியமான பொருட்கள். இது கூடவே நான் இன்னொரு பொருளும் சேர்க்குறேன். அது எங்கேருந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா பரிபூர்ண பூஜை ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு அவங்க சேல் பண்ணுறாங்க. எங்கேருந்துன்னா மதுரையிலேருந்து. இது என்னென்னா ஓமத்தில் சேர்க்குற 40 வகையான மூலிகை பொருளை அவங்க அரைச்சி அதை தராங்க. இது ஆரம்பத்தில் நான் எங்கே வாங்குறதுன்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட கேட்டேன். யாருமே சேல் பண்ணுற மாதிரி இல்லை. இவங்க கரெக்டாக எல்லாமே பொடி பண்ணி சேல் பண்ணுறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது கூடவே பார்த்திங்கன்னா மாட்டுச்சாண பொடியை விற்கிறாங்க. பஞ்சகாவிய விளக்கு யாராவது நீங்கள் தயாரிக்கலான்னாலும் நீங்களே இவங்ககிட்ட வாங்கி நீங்கள் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ணலாம். இது எல்லா பொருளையும் நான் சேர்த்து நான் நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன் பாருங்கள். இது பிசையும் போதே பார்த்திங்கன்னா நல்லா மனம், பால், தயிர் எல்லாமே போட்டு வைக்கிறனால இது கூடவே இந்த 40 வகையான மூலிகை பொருளும் சேர்க்கறனால நல்லா ஒரு கோயிலில் இருக்கிற அந்த மனம் வருது. இது எல்லாமே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா நான் விளக்கு ஃபுல்லாகவே பண்ணுறேன் பாருங்கள். விளக்கு பண்ணிவிட்டு அதை காய போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள். எல்லாமே செஞ்சுட்டு நான் வெயிலில் காய போட்டிருக்கேன். இது 3லேருந்து 5 நாள் நான் நல்லா காய வைக்கிறேன். இந்த விளக்கில் பார்த்திங்கன்னா நான் 2 வகையில் நான் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய விளக்கு. இதோட ஷேப்பும் பாருங்கள் நல்லாயிருக்கும். உள்ளே இருக்க டிசைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. இதிலே பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் சின்னதாகவும் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இதுதான் அந்த சின்ன விளக்கு. இந்த நெய் விளக்கெல்லாம் கூட இதில் ஏற்றுவாங்க. ரெண்டுமே பஞ்சகாவிய விளக்கு நெய்யில் ஏற்றினா நல்லதுன்றாங்க. நெய் விளக்குன்னுவாங்க. அந்த மாதிரி சின்ன ஷேப் அது. இந்த விளக்கு நான் டசனில் தரேன் நான். இது சின்ன விளக்கு, பெரிய விளக்கு. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா டசன் தரேன். 12 விளக்காக மினிமம் தரேன். உங்களுக்கு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் நான் நம்பர் கொடுக்குறேன். இதை நான் ஏற்றிட்டு எப்படி இருக்குன்றது ஃபஸ்ட் டைம் நானும் இப்போ தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. இது ஏற்றும் போதே பார்த்திங்கன்னா நல்லா வாசமாகவும் இருக்குது. இது கொஞ்சம் எரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த விளக்கில் அந்த தீ பிடிக்குது. அது தீ பிடிச்சி மொத்தமாக அது எரியும் போது அது நல்லா வாசமாக இருக்குது. இதில் நம்ம அந்த பொடி சேர்க்கறனால அந்த மூலிகை எல்லாமே இருக்கிறனால நம்ம அந்த ஓமம் பண்ணுற அந்த ஸ்மெல் அப்படியே வருது. நல்லாவும் இருக்குது. இது ஃபுல்லாகவே எரியணுன்றாங்க. அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாகவே எரிஞ்சுது. இது எரிஞ்சு முடிச்சுட்டு அந்த விளக்கு நம்ம அந்த சாம்பலை நம்ம செடிக்கு யூஸ் பண்ணலாம். இதை திருநீராகவும் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது இதுவும். இது நான் இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நான் இது பல்க் ஆர்டர் தான் நான் இன்றைக்கி பேக் பண்ணுறேன். உங்களுக்கும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துரும், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் விராஸ் கார்டன் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.